ஹாப்பி சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆனியன் பரோட்டா. ஆனியன் இருந்தால் போய் ஒரு டிஃபனாக பண்ணிடலாம். தக்காளி தொக்கு சட்னி, ஏதாவது தக்காளி சட்னி தொட்டுன்னு கூட சாப்பிட்லாம். இதில் வந்து ரொட்டி மாவு கோதுமை மாவு போட்டு வெங்காயத்தை போட்டு உப்பு, காரப்பொடி, ஒரு கொஞ்சோண்டு தான் காரப்பொடி போட்டேன். ஒரு பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கிறதுனால, அப்புறம் மஞ்சள் பொடி போட்டேன், கொத்தமல்லி போட்டேன், ஓமம் போட்டிருக்கேன், தேவையான உப்பு போட்டாச்சு. தண்ணி விட்டு பிசைஞ்சு விட்டு பரோட்டா பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது வேணுங்கிறவங்க கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். பரோட்டா பிசைஞ்சது அப்படி உருட்டி வச்சுட்டுனா ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ரொட்டி கல்லில் இட்டுட்டு தவாவில் போட்டு வெந்தப்புறம் நெய் எண்ணெய் கொண்டு வச்சுருக்கேன், அதை விட்டுட்டு தடவிட்டு வெந்த உடனே எடுக்க வேண்டியதான். பரோட்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். தக்காளி அரைச்சி விட்டு எண்ணெயில் கடுகு தாளித்து போட்டுவிட்டு அரைச்சதை போட்டு உப்பு, காரப்பொடி, வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடி, தேவையான எண்ணெயை விட்டுட்டு வதக்கிட்டால் சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். கொஞ்சோண்டு வெல்லம் போட்டேன் டேஸ்ட்டுக்கு, சர்க்கரையும் போடலாம். அது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான டேஸ்டியான ஆனியன் பரோட்டா ரெடி. நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்ஸ். ஆனியன் பரோட்டா தக்காளி தொக்கு சாப்பிடலாம்.